இலங்கைக்கு திருமந்திரத்தில் சிவபூமின்னு பேர். திருமூலர் சொல்றார் அத்தனை வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு என்ன பேரா? சின்ன ஊர் தினுண்டு ஒரு கண்ணீர் துளி மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுல எத்தனை கோயிலுங்கிறீங்க? கதிர்காமம், எல்லாரும் போய் கும்பிடக்கூடிய கோயில் கதிர்காமம். கதிரகாம வெற்பில் உறைவோனே, கனகமேறு ஒத்த புயவீரா, மதுரவாணி உற்ற கடலோனே, வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. கதிர்காமம். அந்த பக்கம் போய் பார்த்தா திருக்கேதீச்சரம், இப்போ கும்பாபிஷேகமாக இருக்கு, அருமையான பெரிய கோயில். இன்னொரு பக்கம் பார்த்தா திரிகோணமலை, இன்னொரு பக்கம் பார்த்தா சிவனுடைய பாதம், அந்த பக்கம் பார்த்தா நகுலேஸ்வரம், கீரிமலை, செல்வச்சன்னதி முருகன். அவர் இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கலாம். யாழ்ப்பாணத்து நல்லூர் கந்தசாமி ஒரு வேலாயுதத்தை வச்சு அற்புதமான அலங்காரம். அந்த அப்படி கொண்டாடுறாங்க அவங்க. அதனால குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல பழைய கதிரேசன் கோயில், புதிய கதிரேசன் கோயில், இதெல்லாம் கொழும்புல. மாவிட்டபுரம் கந்தசாமி கோயில், அதிலே அந்த வரிசையில் முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டியது, சேர்க்கப்படக்கூடியது நயினாத்தீவு நாகபூஷணி கோயில். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. ஐயா 10 வருஷம் இருக்குமா? எனக்கு ஒரு ஞாபகம், நம்ம ராமா அப்ப தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணார் தெரியுமா? அருமையான வழிபாடு செய்யத்தக்க பல மூர்த்தங்களை, பல கோயில்கள் உள்ள அம்பாள் திருமேனிகளை அப்படியே கொண்டாந்து எல்லா பக்கத்திலையும் வச்சார். காஞ்சி காமாட்சியை பார்க்கணுமா? உள்ள போங்க. மதுரை மீனாட்சியை பார்க்கணுமா? வெளியிலே காட்சி கொடுக்கிறார். காசி விசாலாட்சி வெளியிலே, நயினாத்தீவு நாகபூஷணி கோயிலுக்குள்ள பிரகாரத்தில், திருமீயச்சூர் லலிதாம்பிகை, எல்லாரையும் பார்க்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ பார்த்தேன், இது யாருடா? என்னமோ நயினாத்தீவுன்னு போட்டிருக்கு, நாகபூஷணின்னு போட்டிருக்கு, அப்படின்னா யாரு தெரியல. எனக்கு புத்தகமும் கிடைக்கல. நாள் செல்ல செல்ல நாகபூஷணி தன்னை நமக்கு முன்னால் எளிமையாக கொண்டு வந்தாள். லண்டனுக்கு போனேன். லண்டன்ல சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு பெரியவர், நாகபூஷணி மேல நாகை மான்மியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதின புலவருடைய பேரன். எப்படி இருக்கு? அருமையான நூல். அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? எனக்கு அந்த நூலையே தந்தார். அந்த நூலுக்கு பேரு ஒன்று நாகேஸ்வரி பதிகம், இன்னும் ஒன்று நயினை மான்மியம், இன்னும் ஒன்று நயினை நிரோட்டக யமக அந்தாதி. அந்த அம்பாள் மேல அத்தனை பாடினவர். 1926 பாடியவர். அவருடைய பேரன் லண்டன்ல என்ன பார்த்து எல்லாத்தையும் கொடுத்தார். ஆகா, அம்பாள் கடைக்கண் காட்டி விட்டாள். படிச்சதை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். படிச்சதை சொல்லிட்டு தான் சாகணும். சொல்லாம இறந்து போனா என்ன தெரியுமா? அடுத்த பிறவியில பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகீழ தொங்கணும். வாரியார் சாமி சொல்றார், பணத்தை வச்சுட்டு தான் போவோம், இறந்து போனா படிப்பை கொண்டுகிட்டு போயிடுவோம். அதனால நீ எதை படிச்சியோ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போ. அம்மா கந்தர் அனுபூதி ஞாபகம் வருதா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. படிச்சதை மறைச்சு மறைச்சு வைக்கிறானே, அவன்கிட்ட போய் கேட்க கூடாதது எங்கிட்ட விட்டு. நான் கேட்க மாட்டேன், ஆனா அவன்கிட்ட போய் கேட்கிறாப்பத என்ன வச்சிடாதே. கரவாகிய கல்வியாம், மறைப்பா வச்சிருந்த படிப்பான் எனக்கு கிடைச்சது. இப்போ நாமெல்லாம் எங்க போறோம்? யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். நல்லூர் கந்தசாமியை கும்பிட்டு சிவயோக சுவாமிகள் என்று சொல்லப்படக்கூடிய யோக சுவாமிகளை வழிபட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பெரிய கப்பல்ல ஏறி, கிட்டத்தட்ட அது பெரிய கப்பல் கிடையாது, பெரிய படகு, அதுதான் சரி, கிட்டத்தட்ட 20 மைல் தூரம் இந்தியாவை நோக்கிய பகுதி. அங்கே போனால் நயினாத்தீவு இருக்கிறது.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாயகன் என்பவனால் கட்டப்பட்ட கோயில், பழைய கோயில் மாநாயகன். நான் அந்த வரலாற்றுக்கு பின்னால வர்றேன். அந்த மாநாயகன் கோயில் கட்டுற பொழுது செம்பு தேரும் பவளத்தேரும் செஞ்சு வச்சானா. என்னங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிவசந்நிதி, தேவி சந்நிதி எல்லாம் வச்சிருந்தாங்களாம். ஒரு பாம்பு ரொம்ப நாள் அங்கே அம்பாளை வழிபட்டது. அதனுடைய சாபம் நீங்கியது. அம்பாள் அந்த பாம்பு வடிவத்தில் 5 தலை பாம்பு மேலே இருக்க அம்பாள் மேலே உட்கார்ந்து இருக்கிறாள். அதனால அவளுக்கு என்ன பேரு? நாகத்தை பூஷணமாக அணிந்தவள். பூஷணம்னா அணி, புரியுதா? நாகபூஷணி. அம்பாளுக்கு என்ன பேரு? நாகபூஷணி. இந்த பாம்பு வழிபாடு எல்லாத்திலையும் உண்டு. நம்ம சாமி எடுத்துங்க, அத்தனை சாமியும் பாம்போடு சம்பந்தப்பட்டது. அத்தனை சாமியும். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. கண்ணதாசன் எழுதினார். அப்பவே பாம்பு வந்துருச்சு. பம்பாய்க்கு எங்க மதுரைக்காரங்க 2 சிஸ்டர்ஸ் கச்சேரிக்காக போனாங்க. பம்பாயில் ஒரு நல்ல ஒரு தமிழ் சங்கம் கச்சேரி. பம்பாய்க்காரங்க ரொம்ப பேர் முன்னால உட்காந்துட்டாங்க. தமிழ் தெரியாது. இவங்க தமிழ்ல என்னென்னமோ பாடினாங்களா, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன சபை அப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? அந்த 2 பொண்ணுகளும் கெட்டிக்காரங்க. உடனே ஒரு பாட்டை எடுத்தாங்கல்ல, அத்தனை பேரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பே இல்லை, பாம்பே. இவ பாம்பேன்னு பாட அவங்க காதுல பாம்பேன்னு விழ, அட நம்ம ஊரை பாடுறாங்கப்பா, பாட்டு நல்லா இருக்கு. பாம்பு விதிச்சா கடிக்குமா, மிதிச்சா கடிக்குமா? விதிச்சாத்தான் கடிக்கும், மிதிச்சா கூட கடிக்காது. நான் பழனிக்கு பாத யாத்திரை போனேன். 19 வருஷம் போயிருக்கேன். எங்க தேவகோட்டையிலிருந்து பழனி கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர். 7 நாள் நடப்போம். காலில் செருப்பு போட மாட்டோம். வழியில எங்கெங்கேயோ படுத்திருப்போம். யாரு துணை? முருகன் துணை. ஒரு ராத்திரி 11 மணி, ரொம்ப களைப்பா இருக்கு, நடக்க முடியல. ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துல படுத்துருவோம். சரி, விரிச்சோம். பொட்டக்காடு, சரி வேற வழி இல்லை. முருகா 5 பேர் படுத்தமா, தூக்கம் அப்படி வரும். ஏசி ரூமில் வராத தூக்கம் அங்க ஓசியிலேயே வரும். நல்லா தூங்கிட்டான். முடிச்சு பார்க்கறான், தலைமாட்டில் பாம்பு புத்து. பகலா இருந்தா கிட்ட போயிருக்க மாட்டான். இருட்டு, தூரத்தில் மரத்துக்கு கீழே பாம்பு புத்து. முருகா 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 முருகா. பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? சித்தாந்த சாமி கோயில், பாரதியாரால் பாடப்பட்டது சித்தாந்த சாமி கோயில். சித்தாந்த சாமி திருக்கோயில் வாசலில் தெய்வ ஒளிகள் உண்டாம். பாரதி பாடின இடம் சித்தாந்த சாமி என்ற சித்தர் கோயில். அந்த கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆலமரம் மேல இருந்து முரட்டு பாம்பு கீழே இறங்கி வந்து சித்தர் சிவலிங்கத்தை சுத்திட்டு மேல போயிருது. பாம்புக்கு என்ன பேரு? நல்ல பாம்புன்னு பேரு. குண்டலினி சக்தி தான் பாம்பு அப்படின்னு செர்பென்ட் பவருங்கிறார. நம்ம சிவபெருமான் கழுத்துல பாம்பு, உடம்பெல்லாம் பாம்பு. இந்த தோலை கட்டிக்கிட்டு ஆடுறாரே, இந்த தோல் விழுந்துருமில்ல. எந்த தோலை கட்டிக்கிட்டு ஆடுறாரு? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து. புலித்தோலை கட்டிக்கிட்டு ஆடுறாருல்ல, இவர் ஆடுற ஆட்டத்தில் அது விழுந்துருமில்ல. பெல்ட் எதுவான்? பாம்பான். அங்க பாம்பு, கழுத்துல பாம்பு, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் நாகப்பாம்பே. வள்ளற் பெருமான் பாடுகிறார். சிவபெருமானுக்கு அப்படி. ஏன் அப்பர் சுவாமி தேவாரம் பாடுறார், திருவையாத்துல போய் பாம்ப பாடுறாருங்க. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன், முந்தி பொடிவன முத்தி கொடுப்பன
மொய்த்திருண்டு பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்புரை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே. உடம்பு போற பாம்பு. எங்க மதுரையில மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொக்கலிங்க பெருமான் கைலாசத்திலிருந்து திங்கக்கிழமை காலையில 7 to 9 ராவுகாலம் கழிச்ச உடனே 9 மணிக்கு சோமவாரம் கரெக்டா புறப்பட்டு வந்தாரா. பக்கத்துல பிரம்மாவும் திருமாலும். சிவபெருமானே, என்ன இப்படியே போகக்கூடாது, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை உடம்பு பூரா பாம்பை போட்டுக்கிட்டு போனா இருக்கவனெல்லாம் ஓடி போயிடுவான். இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். சரி பண்ணு. ஜடாமுடியை எடுத்து மணிமகுடம் தெரியாம எடுக்க முடியாதுல்ல, மணிமகுடம் சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தா தணந்து வேப்பந்தொடை முடித்து கொன்ற மாலை தூக்கி போடுங்க. இனிமே நீங்க பாண்டியனுக்கு மாப்பிள்ளை, பாண்டியன் மாலை வேப்ப மாலை, கொன்ற மாலையை தூக்கி போட்டு விட்டு மாமியார் விட்டு வேப்ப மாலையை மாட்டிக்கோ. சிவபெருமானுக்கே சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தா தணந்து வேப்பந்தொடை முடித்து விட நாக கலநகற்றி. உடம்பு ஒரு பாம்பு தான், அதை தூக்கி என்ன செய்யணும்? மாணிக்க சுடற்பூன் ஏந்தி மாணிக்க மாலையை போடுங்க, இந்த பாம்பு மாலையை தூக்கி வெளியில போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சிவபெருமானே அம்பாளை கல்யாணம் பண்ணிக்க அந்த பாடுபட்டிருக்காரு. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தார் தணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலனகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து விடை கொடி தூக்கி உள்ள வைங்க, மீன் கொடிய மாட்டுங்க. ஏன்? மாமியார் விட்டு கொடி மீன் கொடி. அப்பவே தீர்மானம் ஆகி போச்சு. பொண்ணுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனா மாமியார் வீட்டில் அடிமையா போக வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் அங்கதான் உட்கார்ந்து இருக்காருன்னா. மீனாட்சி கோயில்ல எல்லா மரியாதையும், முதல் மரியாதை பூரா மீனாட்சிக்கு, சொக்கலிங்க பெருமானுக்கு 2வது மரியாதை. சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காரு. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தா தணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாகி. பாண்டியனுக்கு மருமகனா வர்றதுக்கு இந்த பாடுபட்டிருக்காரு. மடவரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். பராசக்தி கையில பாம்பு கங்கணம், கத்தை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய். முருகப்பெருமான் மயிலுக்கு கீழே பாம்பு. நாகாசல வேலவை நாதுகவி தியாகா சுரலோக சிகாமணியே சர்ப்ப சகிலம். கிருஷ்ண பரமாத்மா கேட்கவே வேண்டாம், 24 மணி நேரமும் படுத்திருக்கதே பாம்பு படுக்கதான். அரங்கத்து அரவணை பள்ளியானே. அது தவிர பாம்பு மேல டான்ஸ் வேற. பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குலதிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாரதியார் பாடுறார். புன்னை மாரியம்மன் புத்து தஞ்சாவூர்ல, அந்த புத்தத்தான் கும்பிடுறாங்க. சங்கரங்கோயில் புத்து மண்ணு. ஆக எல்லாம் பாம்பு. அம்பாள் பாம்பின் வடிவத்தில் காட்சி தரக்கூடிய திருத்தலம் நாகபூஷணி அம்மன் கோயில். அர்ஜுன வந்தான் மகாபாரத காலத்தில், இந்த கோயிலுக்கு வந்திருக்கான். மகாபாரதம்னா 5000 வருஷத்துக்கு முன்னால, துவாபர யுகம். இப்ப கலியுகம் பிறந்தே 5000 சொச்ச வருஷம் ஆயிடுச்சு. அங்க வந்தானா நாகர்களை பற்றி அடுத்தாப்புல சொல்றேன். இலங்கையிலே நாகர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அந்த நாகர்கள் இனம் அங்கே வந்து பீலிவளைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பப்புரு வாகனன்னு ஒரு பிள்ளைய பெற்றிருக்கான் அர்ஜுனை. ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம அம்பாளை கும்பிட போறோம்ல, நாகபூஷணி அம்பாளை, நாகபூஷணி அம்மன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பப்புரு வாகனன் கல்லின்னு பேரு. இன்னைக்கு அந்த பகுதிக்கு அதாங்க பேரு. நான் போய் 2 தடவை பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் கண்டதை சொல்லலை, நான் கண்டதை சொல்றேன், மறக்காதீங்க. பப்புரு வாகனன் கல்லி.
அப்போ அவன் வந்து அந்த காலத்தில் வழிபாடு பண்ணி இருக்கிறான். சார், இந்த கோயில் ஆரம்பத்தில் யார் கட்டினா? மாநாய்கன். அது என்ன சார் கதை? ஒன்றும் புரியலையே. புளியந்தீவுன்னு ஒரு தீவு, யாழ்ப்பாணத்தை சுற்றி 7 தீவுகள், நடுத்தீவு நயினாத்தீவு, அந்த பக்கம் இந்த பக்கம் 6 தீவுகள். அதில் புளியந்தீவு அப்படின்னு ஒரு தீவு, ரொம்ப சின்ன. அந்த தீவில் ஒரு பாம்பு. அன்னையை வழிபட வேண்டும். அதுக்காக வாயில பூவை கவ்விக்கிட்டு கடலுக்குள்ள வருது. இந்த பாம்பு கடல்ல வேகமா நீந்துவுங்க. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? திருச்செந்தூர்ல சர்ப்ப காவடின்னு எடுத்துக்கிட்டு வருவான். நான் கண்ணார கண்டேன். சர்ப்ப காவடின்னு தெரியுமா? வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை ஊற்றி வச்சு உயிருள்ள பாம்பை தூக்கி உள்ள போட்டுருவேன். அதை அப்படியே ஊற்றி ஒரு பெரிய பானை வாயை சுற்றி கட்டி விடுவேன். அதை காவடியில் கட்டி தூக்கிட்டு வருவேன். அதுக்கு என்ன பேரு? சர்ப்ப காவடி. கொண்டுகிட்டு வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு முன்னால வச்சு கும்பிடுவான். கும்பிட்டு எடுத்துக்கிட்டு போய் கடற்கரையில் அந்த துணியை எடுப்பான் பாருங்க, பாம்பு குதிச்சுக்கிட்டு கடலுக்குள்ள ஓடும். எப்படி? அப்படித்தான் நான் பார்த்திருக்கேன் ஐயா. எல்லாம் அரண்டு போயிடுவாங்க. என்னடா திறந்து விட்டான் பாம்பு ஓடுது உள்ள. அப்படி நீந்திக்கிட்டு அழகா ஓடும். அந்த அலை வர்ற பொழுது அலைக்கு மேல தலையை தூக்கும் பாம்பு. எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த பாம்பு வாயில அம்பாளுக்கான பூ. அம்பாளுக்கு முடிஞ்சா பாமாலை பாடணும், முடியலையா பூமாலையாவது கொடுக்கணும். பொன்மாலை வேணாமா? ஏன்? பொன்மாலைக்கு மனம் கிடையாது, பூமாலை வாடி போயிடும். அதனால பாமாலை தேவடியாம். பூமாலை வாடும் மனம் பொன்மாலைக்கு இல்லை என்று பாமாலை வைத்து ஈசன் பாதம் படிபவனோ. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கடல்ல அப்படி நீந்தி வருது, பூவை தூக்கிக்கிட்டு வருதா, வந்தா கருடன் வந்துருச்சு. ஐயோ, கருடனை கண்டா பாம்பு ஓடிரும் பகை. பயந்து ஓடிச்சா கருடன் வந்து இதை சாப்பிட போகுது. இது நான் போய் அம்பாளுக்கு இந்த பூவை கொடுத்துட்டு வர்றேன். அங்க 2 கல் இருக்கு, இன்னைக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் கடலை ஒட்டி நல்லா பார்த்தா 2 கல் தெரியும். ஒன்று கருடக்கல், இன்னும் ஒன்று பாம்பு கல். அது என்ன சார் 2 கல்? அந்த கதையை அடுத்தாப்புல சொல்றேன். 2 கல். இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? பயந்து போய் அந்த பாம்பு கல் மேல வாயுத பூவோட உட்கார்ந்துக்குச்சு. முரட்டு பாம்பு. கருடன் பார்த்தது, இதை கொத்தவும் இல்லை தூக்கவும் இல்லை. எதிர்த்தாப்புல கருடக்கல் அதுல போய் உட்கார்ந்துக்குச்சு. அது இதை பார்க்குது, இது அதை பார்க்குது, பேசாம இருக்கு. எப்படி இருந்தாலும் உன்னை நான் எடுத்து கொத்தாம விட மாட்டேன். கருடன். பாம்பு பயந்து போய் நிற்கிது. அங்கிருந்து ஒரு பாய்மரக் கப்பல் வருது. பாய்மரக் கப்பல்ல ஒரு வணிகன், அவனுக்கு பேரு மாநாய்கன்னு பேரு. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய அப்பாவுக்கு பேரு மா சாத்துவான், கண்ணகியினுடைய அப்பாவுக்கு பேரு மாநாய்கன். மா சாத்துவான்னா என்ன அர்த்தம்? சாத்துன்னா கூட்டம்னு அர்த்தம். உள்ளூருக்குள்ள கூட்டம் கூட்டமா வணிகர்களை அழைத்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணினா அவனுக்கு சாத்துவான்னு பேரு. பெரிய கூட்டமா இருந்தா மா சாத்துவான். கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்தா சாத்து அப்பன், சாத்தப்பன். செட்டிநாட்டில் ஏகப்பட்ட பேரு சாத்தப்பன். கூட்டத்துக்கு தலைவன். சாத்துன்னா கூட்டம். அப்போ இன்லாண்டு ட்ரேடு, உள்நாட்டு வியாபாரம், அதுக்கு தலைவர் சாத்தப்பன், மா சாத்துவான். அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் படை வச்சிருப்பார்கள். இந்த வணிகர்களும் படை வைத்திருக்கலாம், ராஜா சொல்லிவிட்டான். ஏன்? இவங்க ரத்தின வியாபாரம் பண்றவங்க. ரத்தினம் விலை மதிக்க முடியாத பொருள். திருடன் அடிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? இவங்கெல்லாம் 500 பேர் 600 பேர் சேர்ந்து போவாங்களாம். 500 இதெல்லாம் செட்டி நாட்டுக்கு வந்தா தெரியும். 500 திசை 1500
கல்வெட்டில் எதுக்கு எல்லாம் 500 பேரா போனா 500 வர், 1500 பேர் கும்பலா போனா திசை 1500 வர். இவங்களுக்கு ஒரு படை. அந்த படை அப்படியே இவங்க 7 குடும்பம் 7 கோயில். அந்த காலத்தில் ஒரு கோயிலுக்கு ஒரு படை, அதுக்கு பேரு ஏழகப்படை. படையோட போவாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் செட்டிநாட்டில் பழக்கம். இந்த ஏழகப்படை எங்கே இருந்துச்சு தெரியுமா? தமிழ்நாட்டில் செட்டிநாட்டில் பைரவங்கோயிலில் இருந்துச்சு. ஏன்? பைரவர் தான் வேகமான சாமி. சோமாஸ்கந்தர் போக வடிவம், தட்சிணாமூர்த்தி யோக வடிவம், பைரவர் வேக வடிவம். பைரவங்கோயில்ல ஏழகப்படை இருந்தது. இன்னைக்கு வைரவங்கோயில சேர்ந்தவங்க ஏழக பெருந்திருவான அப்படின்னு அவங்கள அடையாளம் காட்டுவாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? மா சாத்துவான்னா உள்நாட்டு வியாபார தலைவர், மா நாயகன்னா வெளிநாட்டில் கப்பலுக்கு போறவங்க. கோவதனுடைய அப்பா உள்நாட்டு வியாபாரத்தில் தலைவர், கண்ணகியினுடைய அப்பா ஃபாரின் ட்ரேட் வெளிநாட்டு வியாபாரத்தில் தலைவர். மா சாத்துவான் மா நாயகன். இந்த ஆளு யாரு? மா நாயகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பல்ல போய் வெளிநாட்டில் கொண்டு வித்துட்டு வர்றது. உங்களுக்கு தெரியுமா? 1821 இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் முதல்ல சிங்கப்பூருக்கு வியாபாரத்துக்கு வந்தார்கள். 1821 ரெக்கார்டு இருக்கு. 1821 அந்த காலத்தில் பிடிச்சு கப்பல்ல வியாபாரம். இந்த மாநாயகன் கப்பல்ல வந்தானா 2 பாம்பையும் கருடனையும் பார்த்துட்டேன். அது பாய்மர கப்பல். நிறுத்திவிட்டேன். என்னன்னு கேட்டேன். பாம்பு சொன்னது, நான் நாகபூஷணிக்கு பூ எடுத்துக்கிட்டு போறேன், இந்த கருடன் என்னை கொத்த பார்க்குது. இவன் என்ன பண்ணான்? கருடன் கிட்ட வந்தான். 2 பாறை இன்னைக்கு இருக்கு. கிட்ட வந்தான். பாம்பை விட்டு, உன் கப்பல்ல என்ன கொண்டுகிட்டு போற? ரத்தினம். அதை பூரா எங்கிட்ட கொடு, பாம்பை விட்டுறேன். கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுத்துட்டு போனா வீட்டுக்காரி ஒரு வழி பண்ணிடுவா. ஏண்டா வியாபாரம் பண்ண போனியா இல்லை கருடனுக்கும் பாம்புக்கும் தாரை வார்க்க போனியா? கவலையே படலை. கொடுக்குறேன்ட்டான். எடுத்துக்கோ, தர்றேன், முடிச்சு, இந்தா தூக்கிட்டு போ. கருடன் என்ன பண்ணுச்சு? தூக்கிடுச்சு. பாம்பு தப்பிச்சிருச்சு. பாம்பு நேர நாகபூஷணிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டுது, வழிபாடு பண்ணுது. இவன் கப்பல் சுத்தம், வியாபாரம் பண்ண லட்சணம், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு சிவான்னு திரும்பி வந்துட்டேன். காவிரி பூம்பட்டினம் வந்துட்டானா? வந்த உடனே வீட்டில் பெண்டாட்டி கேட்கிறா. சொன்னா, நல்லது செய்தீர்கள்னா. அப்படி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வைக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் பாட்டுமா. பொண்டாட்டி அப்படி துணை, இவனுக்கு துணையே தவிர தடை அல்ல. நல்லது பண்ணினீங்க, ஒரு பாம்பை காப்பாத்தி இருக்கிறீங்க. 2 நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிருச்சு. நம்மளா இருந்தா அப்படி விட்டதுக்கு 50 வருஷம் தூங்க மாட்டான், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டான். அதாங்க வாழ்க்கை. எல்லாம் யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாதே. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் கொடுக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சியே கம்பனேன். பிறக்கிற போது என்ன கொண்டுகிட்டா வந்தான்? ஒன்றும் கிடையாது. போற அன்னைக்கு ஒரு 50 கோடி கொண்டுகிட்டா போறான்? ஒன்றும் கிடையாது. நடுவில் கொடுத்தது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்ததை அவன் அடியார்களுக்கு செலவழிக்கிறது உனக்கு என்ன கஷ்டம்? நீயா கொண்டு வந்த? அந்த நினைப்பு கணவனும் மனைவியும் நிம்மதியா தூங்கிட்டாங்க. திடீர்னு விடிகாலம் என்னமோ பிரகாசமா தெரியுது. என்னடா லைட்டு இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? அந்த காலம் சிம்னி வழக்குத்தானே ஐயா, வெளிச்சமா பார்த்தா ஏதோ பிரகாசம் தெரியுது. முடிச்சு பார்க்குறாங்க.
படுத்திருந்த அரை பூரா நாகரத்தின கற்கள். நாகரத்தினத்துக்கு விலையே கிடையாது ஐயா, வாங்குறவனே கிடையாது. அப்படி அத்தனை கல்லு. யாரு கொடுத்தா? நாகபூஷணி கொடுத்தாள். அந்த பொண்ணை பார்த்தாருல, அவர் சொன்னா இவ்வளதையும் வச்சு நாகபூஷணிக்கு நயினா தீவுல கோயில் கட்டு. அப்ப நயினா தீவுன்னு எல்லாம் பேரு கிடையாது, மணிவல்லவ தீவுன்னு பேரு. அந்த கதை அடுத்தாப்பல் சொல்றேன். மணிவல்லவ தீவு, நாகபூஷணி, இந்த பேரு நயினா தீவு பின்னால வந்துருச்சு. இவன் என்ன பண்ணனா, எல்லா நாகரத்தினத்தையும் பணமாக்கி கணவனும் மனைவியும் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போயிட்டாங்க. போனால் வழிபாடு செய்கிறான். அரை முழுக்க இருந்த நாகரத்தினத்தை பயன்படுத்தி நாகபூஷணிக்கு கோயில் கட்டணானா. இந்த கோயிலெல்லாம் இப்போ இல்லை. 7 வீதியாம், ராஜகோபுரமா, 2000 வருஷம் ஆச்சு. இந்த பின்னால வந்த போர்ச்சுகீசியரும் டச்சுக்காரனும் இலங்கையில பாதியை அடிச்ச மாதிரி இதையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் கட்டின கோயில் 7 வீதி பிரகாரம். ஸ்ரீரங்கத்தில் எத்தனை பிரகாரம்? 7 பிரகாரம். பாருங்க, அந்த மாதிரி கட்டினாங்க. சரி, கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணணுமே, ஒரு பட்டரை கூட்டிக்கிட்டு வா. காவிரிப்பம்பட்டத்தில் யாரு பட்டர்? நயினா பட்டர். நயினா பட்டரை கூட்டிக்கிட்டு போனாங்க. வேளார் யாராவது இருந்தா தேவலையே, கண்ணப்ப வேளார், இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு, மறக்காதீங்க. கண்ணப்ப வேளார் கூட்டிக்கிட்டு போனாங்களா. நயினா பட்டர் பூஜை ஆரம்பிச்சாரா. மாநாயகன் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சா. காலம் செல்ல செல்ல அந்த ஊர் மக்களிடத்தில் நயினா பட்டருக்கு செல்வாக்கு வந்துருச்சா. ஊருக்கு பேரு என்னடா? நாக நயினார் தீவு. நாகத்தையும் விட்டுறப்படாது, பட்டரையும் விட்டுறப்படாது. நாக நயினார் தீவு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு, நாகத்தையும் கலட்டி விட்டுட்டாங்க, நயினார் தீவு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு, அருவிகுதி போச்சு, நயினார் தீவு. இன்னைக்கு தீவுக்கு என்ன பேரு? நயினார் தீவு. அம்பாளுக்கு என்ன பேரு? நாகபூஷணி. இப்போ 2 கல்லு சொன்னா இல்லையா? ஒன்று பாம்பு கல்லு, இன்னொன்னு கருடக்கல்லு. அது என்ன சார் கதை? அது என்ன? கடலுக்குள்ள 2 கல்லு, பாம்பு கருடன். இன்னைக்கும் பார்க்கலாம், 2 கல்லு நல்லா தெரியுது. அலை அப்படி போயிட்டு வர்ற பொழுது, கீழே வர்ற பொழுது 2 கல்லு தெரியுது. கோயில் கோபுரம் இப்ப அப்படி கட்டியிருக்காங்க. அது அடுத்து நான் சொல்றேன். அது என்ன பாம்புக்கல் கருடக்கல்? ரொம்ப நாளைக்கு முன்னால போகணும். 14,000 வருஷத்துக்கு முன்னால நடந்த செய்தின்னு சொல்றாங்க. முதல்ல அம்பாள் சிலை வைக்கப்பட்டு 14,000 வருஷம் ஆயிடுச்சான். அதே சிலை தான் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல. இப்ப நான் அந்த கதைக்கு வர்றேன். புராண காலம். காசியப முனிவர் அப்படின்னு ஒருத்தர். காசியபரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் அவர்கிட்டேருந்து தான் வந்துச்சு. தேவர்களுக்கு அவர் தான் அப்பா, அசுரர்களுக்கு அவர் தான் அப்பா. இது எப்படி இருக்கு? ஆமா, நம்ம மனசுல தானே நல்லது வருது கெட்டது வருது. எங்க நல்லது வர்றதுக்கு ஒரு மைண்டு, கெட்டது வர்றதுக்கு இன்னொரு மைண்டா இருக்கு. ஒரு மனசுல தானையா நல்லதும் கெட்டதும் வருது. ஒரு காசியவர், அசுரர்களும் அவர் பிள்ளைகள். சூரன், சிங்கன், தாருகன், 1,00,000 கோடி அசுரர்கள் அத்தனையும் காசியவருடைய பிள்ளைகள். அதே மாதிரி காசியவருக்கு 2 பெண்டாட்டி கல்யாணம் பண்ணாங்க. ஒருத்திக்கு பேரு கத்துரு, பாம்பு. இன்னொருத்திக்கு பேரு வினதை, கருடன். 2 ஒண்ணுக்கொன்னு தகராறு. கருடனை பார்த்தால பாம்பு ஓடி போயிடும், பாம்பை பார்த்தா கருடன் விடாது. 2 பொண்டாட்டி என்னத்துக்கு ஆவாரோ தெரியல, பாவம். 2 சண்டை தான் போடும். அந்த காலத்திலே தொடங்கி விட்டது. கத்துருன்னா யாரு? நாக அம்சம் முதல் மனைவி. வினதை கருட அம்சம் 2வது மனைவி. இந்த 2வது மனைவி ரொம்ப பயந்தவர். கருடன் அப்படித்தானே, பாம்பு சும்மா இருக்காது.
கத்துருங்கிற அந்த மனைவி பார்க்கிறான். அவளுக்கு நிறைய பிள்ளைகள், அத்தனையும் பாம்பு. இங்கே பிள்ளைகள் கருடன். ஒரு நாள் அவளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டது. யாருக்கு? முதல் மனைவிக்கு. நாம் பாம்பு இருக்கிற போது இவர் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிவிட்டார். இந்த 2வது மனைவிக்கு மதிப்பில்லாம ஆக்கணும், இவளை எனக்கு அடிமையாக்க வேண்டும். கருடனை அடிமையாக்க வேணும்னு பாம்பு நினைச்சது. அதான் கலியுக தொடக்கமா இருக்கும். கருடனை அடிமையாக்க வேணும்னு பாம்பு நினைச்சது. என்ன செய்யலாம்? ஒரு நாள் அவ கூட பேசுது. என்ன பேசுது? ரெண்டும். கத்துருங்கிற பாம்பு கேட்குது, அம்மா வினதை, இந்த சூரியனுக்கு எத்தனை குதிரை? அம்மா சூரியனுக்கு எத்தனை குதிரை? 7. விப்ஜியார், வேற ஒண்ணும் இல்லை, அதை குதிரைன்னு சொன்னாங்க. 7 குதிரை. ஆமா, 7 குதிரையும் வெள்ளையா கருப்பா? என்னங்க, வெள்ளை தானே. அப்ப வினதை யோக்கியமான ஆளு. 7 குதிரையும் வெள்ளை. இந்த பாரு, வெள்ளையா இல்லைன்னா நீ எனக்கு அடிமை. இதான் வம்பு கிழக்கிறது. சும்மா போறவனை வம்பு கிழக்கிறது. வெள்ளையா இல்லைன்னா நீ எனக்கு அடிமை, வெள்ளையா இருந்தால் நான் உனக்கு அடிமை. இது மாட்டிக்கிச்சு பாவம். சரி, போய் பார்க்கலாம். இந்த பாம்பு கத்துரு என்ன பண்ணுச்சு? எல்லா பாம்பையும் கூப்பிட்டது. லட்சக்கணக்கில் பாம்பு கிடக்கு. எல்லாம் போங்க, சூரியனுடைய 7 குதிரையவும் கடிங்க. அது சாகாது குதிரை எல்லாம், ஆனா கருத்து போகும். பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? விஷம் ஏறுமல்ல, நீளம் பாதிக்குமல்ல, எல்லாம் கருத்து போகும். எல்லாம் போய் கடி. சில பாம்பு நல்ல பாம்பு. அது என்ன சொன்னிச்சு? ஐயோ நீ பண்றது தப்பம்மா, அப்படி கடிக்க கூடாது. என்ன நான் சொல்றேன், அதை மீறுறீங்க, நீங்கள் எல்லாம் பாண்டவர்கள் நடத்தக்கூடிய வேள்வியில் விழுந்து செத்து போங்கள்னு சாபம் கொடுத்துருச்சு. பரீட்சித்த ராஜா ஒரு வேள்வி நடத்தினானா? அதுக்கு முந்தி இந்திரனுக்காக வேண்டி அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேள்வி பண்ணாங்களா? அதுல போய் இந்த பாம்புகள் விழுந்து சாகட்டும்னு அம்மா கொடுத்துருச்சு. இந்த மிச்சமுள்ள பாம்பெல்லாம் சூரியனுடைய குதிரைகளை கடிச்சிருச்சு. 7 குதிரையும் கருத்து போச்சு. கூட்டிட்டு போய் காமிச்சா வினதை தோற்று போய்விட்டாள். பாவத்தை பார்த்தீங்களா? இந்த விவகாரமெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சது. இப்ப யார் அடிமை? கருடன் அடிமை, வினதை. பாம்பு ராஜா, என்ன தூக்கிக்கிட்டு போ. கருடன் தோல்ல பாம்பை தூக்கிக்கிட்டு போனுச்சான். பாம்பு கருடன் தூக்கிக்கிட்டு போனுச்சான். என்ன ஆச்சு? இப்படி கருடன் வினதையினுடைய மூத்த புள்ள, மிக ஆற்றல் வாய்ந்த கருடாழ்வான். கருடன் என்னடா நம்ம இந்த பாம்பெல்லாம் தூக்குறாப்புல ஆகி போச்சே, என்ன எதனாலேன்னு புரியலையே, அடிமையாயிட்டாலே அம்மா. கவலைப்பட்டுதான் அந்த கத்துரு பாம்பு, அதாவது மூத்த தாய் போய் கேட்டுதான், ஆமா இந்த அடிமை நிலை மாறணும்னா என்ன செய்யணும்? இது இந்த ஊர் கதை, நீங்க பழைய கதையை நினைக்கப்படாது. இந்த ஊர் கதை, இந்த ஊர் புராணம், நயனை மான்மியம். என்ன செய்யணும்? கருடன் போய் யாரை கேட்டது? கத்துருங்கிற அந்த பாம்பு தாயை கேட்டது. அடிமை தீரணுமா? நாகபூஷணி கோயிலுக்கு போவோம், அங்கே என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்வோம். எல்லாம் இங்கே வந்துதான் நாகபூஷணி கோயிலுக்கு. தேவேந்திரன் காட்சி கொடுக்கணும். அடிமை தீர என்ன செய்யணும்? யாரு கேட்கிறா? கருடன். என் பிள்ளைகளை எல்லாம் கோபத்தில் பாண்டவர்களுடைய வேள்வியில் விழுந்து சாகணும்னு நான் சாபம் கொடுத்து விட்டேன். என் பிள்ளைகள் எல்லாம் தப்பிக்கணும், அந்த சாபம் தீரணும். அதுக்கு என்ன வழி? ஏதோ வேகத்தில் சொல்லிவிட்டேன். இப்ப அது கேட்குது. தேவேந்திரன் சொல்கிறான், நாகபூஷணி அம்மனுடைய ஆலயத்தில் நாக தீர்த்தம் இருக்கிறது.
நாக தீர்த்தத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து நீராடி நாகபூஷணியை வழிபாடு செய்யுங்கள். அடிமை நிலையும் மாறும், நீ கொடுத்த சாபமும் மாறும். இதெல்லாம் எங்கே? நயினை மான்மியத்தில் இருக்கு. சரியான தமிழுங்க. நம்ம தமிழ் வேற, யாழ்ப்பாணத்து புலவர்கள் தமிழ் வேற. நம்ம தமிழ் அர்த்தம் கண்டுபிடிச்சு விடலாம். யாழ்ப்பாணத்து புலவர்கள் பழந்தமிழ். இதெல்லாம் நயினை மான்மியத்தில் இருக்கு. எங்க போய் கும்பிட்டாங்க? அப்புறம் எல்லாரும் நாகபூஷணியை போய் கும்பிட்டார்கள். இன்னைக்கு அந்த மூலஸ்தானம் பாம்பு பீடம் உள்ள போய் பாருங்க, படம் இருக்கா இல்லையா? அங்க சிலை இருக்கு. நம்ம ருத்ரகாளி அம்மனை சுற்றி பிரகாரம் வர்ற பொழுது சிலை இருக்கு. யாரு சிலை? நயினை நாகபூஷணி அம்மன். உயிருள்ள பாம்பு சீர்றது மாதிரி இருக்கும். வேப்ப மரம் ஒன்று இருக்கு அங்க. அந்த வேப்ப மரத்து கீழே பாம்பு பிரதிஷ்டை. பெரிய பெரிய ஆட்கள் வந்து கும்பிடுறான். ஏன்? குழந்தை வேணும். அரச மரத்தை சுத்தல, வேப்ப மரத்தை சுத்துறாங்க. வேப்ப மரத்தடியிலே பாம்பு, நாகப்பிரதிஷ்டை, குழந்தை வரம். இந்த கோயில் இப்படி எல்லாம் இருந்துச்சா? போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் வந்து அந்த ஊரை பெரும்பகுதி அடித்து விட்டார்கள். அற்புதமாக கட்டப்பட்ட கோயில் அழிஞ்சு போச்சு. அம்பாளை என்ன பண்றது? ஊர்ல இருந்த கெட்டிக்காரன் என்ன பண்ணா, ஆலமரத்து பொந்துல ஒளிச்சு விட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஆலமரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அம்பாள் ஒளித்த ஆள். அம்பாள் வசதியா போய் உள்ள உட்கார்ந்துக்கிட்டா. ஏன்? ஒளிஞ்சிருந்து அவளுக்கு பழக்கம் தானே. நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்காளா இல்லையா? ஒளிஞ்சிருக்காளா இல்லையா? வெளியில தெரியாம இங்க வச்சுக்கிட்டு தானே ஊரெல்லாம் தேடுறான். இங்க இருக்காளா இல்லையா? அது மாதிரி அவள் ஒளிந்து கொண்டாள். அந்த ஆளுக்கு என்ன பேரு? அம்பாள் ஒளித்த ஆள். முரட்டு கதவு, அவளது உயரம். போர்ச்சுகீசியர்கள் எரித்து விட்டார்கள். 2 தேர் இருந்தது. தேரை எடுக்க போனா கடகடன்னு தேர் அதுவா உருண்டு போய் கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இப்பவும் பௌர்ணமி அன்னைக்கு அலை அதிகமாக வர்ற பொழுது, கீழே அலை தாழ்ற பொழுது தேரினுடைய மேல் பகுதி தெரிகிறது. கிடக்கு, கடலுக்குள்ள கிடக்கு. நம்ம அந்த காலத்தில் ஒரு கப்பல் ஞாபகம் வருதா? டைட்டானிக். இன்னும் உள்ள கிடக்குன்னு தேடுறாங்க. அது எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கும் அது அங்கே கிடக்கிறது. இந்த கோயில் முடிஞ்சு போச்சு. 1778 திரும்ப அந்த சிலையை கொண்டு வந்து வச்சு, மரத்தில் ஒளிச்சு வச்ச சிலையை கொண்டு வந்து வச்சு, யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் புது கோயில் கட்டினார்கள். இப்ப இருக்கிற கோயில்ல ஒரு பகுதி, அதாவது கருவறை மட்டும் 1778 வழிபாடு செய்தார்கள். கொஞ்ச காலம் ஆச்சு, கோயிலை பெருசாக்கினார்கள். கிழக்கில கோபுரம், ராஜகோபுரம். உங்க இந்த பாய்மர கப்பல்லையோ அல்லது போட்லையோ வர்ற பொழுது தூரத்தில் ஒரே ஒரு கோபுரம் மட்டும் தெரியும். அந்த தீவுக்குள், சின்ன தீவுங்க, 3 மைல் நீளம், 1 மைல் அகலம், அவ்வளவுதான் தீவு. அதுல புத்தர்களுடைய ஆதிக்கமும் இருக்கிறது. அது அடுத்து சொல்ல போறேன். 1778 புது கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயில் விஸ்தரிக்கப்பட்டு 1935 கிழக்கு கோபுரம் பெரிதாக கட்டப்பட்டது. 1951 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. 51. அதுக்கப்புறம் 1998 ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ 2023 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த லண்டன்ல ஒருத்தரை சொன்னனே, இந்த நூல் எழுதினவருடைய பேர் என்ன? அவர் என்ன பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சி என்ன பண்ணாரு? நாகபூஷணி அம்மன் மீது
10 பாடல்கள் ஒரு பதிகம் எங்க தாத்தா பாடி இருக்காரு. பெரிய பாட்டுங்க. ஒன்னொன்னா நீங்க அந்த பாட்டுக்கு உரை எழுதி கொடுக்கணும்னாரு. நான் பெரும்பாடுபட்டு போனேன். அந்த தமிழ் அப்படி தமிழுங்க, பழைய தமிழ், பழந்தமிழ். எடுத்து உரை எழுதி அந்த நூல் வெளியிடப்பட்டது. அப்பத்தான் நினைச்சுக்கிட்டேன், அருமையான பாட்டு. இப்போ 2023. இப்போ அந்த கோயிலை பற்றி ஒரு 7-8 செய்திகள் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு போறேன். முதல் செய்தி, அந்த காலத்தில் காவிரிப்பூம்பட்டினத்தில் ஆதிரை அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு என்ன பேரு? ஆதிரை. ஆதிரையினுடைய கணவனுக்கு சாதுவன்னு பேரு. கப்பல் வியாபாரம், காவிரிப்பூம்பட்டினம். ஆதிரை மாதிரி கற்புக்கரசு பார்க்க முடியாது. சாதுவன் கப்பல்ல போயிட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? அவனை வழி அனுப்பிச்சிட்டு வீட்டில் வந்து அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறது. சாதுவன் அந்த கப்பல்ல போனானா, நம்ம தீவு நைனா தீவு வந்துச்சா. நைனா தீவுக்கு அப்ப என்ன பேரு தெரியுமா? மணிவல்லவ தீவு. மணிமேகலையில வர்ற மணிவல்லவ தீவு. 2000 வருஷத்துக்கு முந்தின செய்தி இப்ப நான் சொல்றது. மணிவல்லவ தீவு. அந்த தீவு கிட்ட வர்ற போது பாய்மர கப்பல் உடைஞ்சு போச்சு. சாதுவன் மயக்கம் போட்டு கடற்கரையில் கிடக்கிறான். அங்கே இருந்த மக்கள் நாகர்கள். நாகர் மொழி வேற, நம்ம மொழி வேற. நாகர்கள் அவங்க மொழியில பேசுறாங்க. ஒரு மனுஷன் வந்து கிடக்கிறான். நரமாமிசம் தூக்கிட்டு போயிட்டாங்க. நாகராஜா அங்க இருக்கிறான், நாகர்களுடைய தலைவன். இவனை கொண்ட நிறுத்தியாச்சு, இவனை பலி கொடு சாப்பிடுவாங்கிறாங்க. இவனுக்கு நாகர் மொழி தெரியும். ஒரு மொழியை கத்துக்கிட்டா ஒரு நாட்டை நிம்மதியா இருக்கலாம். மலேசியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் மலாய் தெரியும். ஒத்துக்கிறீங்களா அம்மா? நாங்கள் இந்தியாவில் தான் அதை படிக்காது இதை படிக்காது, நீ கெட்டு நாசமா போ அப்படின்னு மொழியை படிக்கப்படாதுன்னு சொல்லி எல்லாரையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 50 வருஷமா ஒரு மொழியை படிச்சா ஒரு நாட்டில் வாழலாம். அவனுக்கு 5-6 மொழி தெரிஞ்சிருக்கு. நாகர் மொழி தெரியும். நாகர் தலைவனை பார்த்தான், பேச ஆரம்பிச்சான். அவன் அசந்தே போயிட்டான். என்னடா நம்ம மொழியை நம்மளை விட நல்லா பேசுறாரே. ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியர். அவருக்கு என்ன பேரு? வெள்ளக்காரர் லண்டன்ல கொடுத்த பட்டம் ரைட் ஆனரபிள் பட்டம். ரைட்டு பட்டம், ஆனரபிள் பட்டம். அவர் பேரு சீனிவாச சாஸ்திரி. ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. ஏன் தெரியுமா பட்டம் கொடுத்தான்? சாஸ்திரி பிராமணர். இங்கே இருந்து லண்டனுக்கு போய் லண்டன்ல பேசினாரா. அவன் சொன்னான், நம்மெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள், நம்ம பேசுற இங்கிலீஷை விட இவன் பேசுற இங்கிலீஷ் நல்லா இருக்குடா. என்ன தாய்மொழியா? இல்லை இல்லை. இவருக்கு பட்டம் கொடு. என்ன பட்டம்? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. ஒன்னே ஒன்று சொல்லிப்படுறேன். ஆசா ஞான சம்பந்தம்னு ஒருத்தர், ஒரு பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கார். பாரதண்டாயுதம் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்டுக்காரர், அவரும் அங்கே படிக்கிறார். அங்கே வைஸ் சான்சலர் யாரு? இந்த ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அநேகமாக ஸ்ட்ரைக்காகத்தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் பிள்ளைகள் எல்லாம் நிற்கிது ஒரு பக்கம், எல்லா பையனும் ஸ்ட்ரைக் பண்ணுறான். வைஸ் சான்சலர், அவர் பேர் என்ன சொன்னேன்? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. அவர் வந்து எதிர்த்தாப்பட நின்று பையங்களை எல்லாம் வாங்க, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, பாரதண்டாயுதம் பேசுகிறார். அவர் வைஸ் சான்சலர் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. ஹீ இஸ் நெய்தர் ரைட் நார் ஆனரபிள். இது என்ன அநியாயமா இருக்கு? அவர் சிரிக்கிறாரு. அதை தான் வைஸ் சான்சலர் கோவிக்கல. நல்லா பேசுறாய்டா. கடைசி ஸ்ட்ரைக்கு அவர் ஜெயிச்சிட்டாரு, இவங்க விட்டு கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். எதுக்கு சொல்ல வந்தேன்?
வெள்ளைக்காரன் நம்மளை விட அருமையா இவர் இங்கிலீஷ் பேசுறாருன்னு இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தான்? ரைட் ஆனரபிள்னு பட்டம் கொடுத்தான். இப்போ நம்முடைய சாதுவன் நாகர் தலைவன்ட்ட நாகர் மொழி அருமையா பேசுறான். அவன் ஆச்சரியப்பட்டான். உயிர் கொலை செய்யாதே. மனுஷனை கொலை பண்ணி சாப்பிடுறது பாவம். அவனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மாசம் அங்க தங்கி எல்லாருக்கும் நல்ல வார்த்தை சொல்லி அத்தனை பேரையும் சைவமா மாத்தி விட்டார். அசைவம் பூரா சைவம் ஆயிடுச்சு, என்வி பூரா வீ ஆயிடுச்சு. இந்த இருங்க, இதுக்குள்ள ஊர்ல உன் புருஷன் சாதுவன் போனா, ஆளே காணா, தகவலே இல்லை, என்னாச்சோ தெரியல. அந்த பொண்ணு ஆதிரை கடற்கரைக்கு வருவா, கடற்கரையில நிப்பா. அம்மா பராசக்தி, அவரை எப்படியாவது கொண்டாந்துரு, இந்த கழுத்தில் போட்டிருக்கிற தாடி மீது ஆணை, அவரை கொண்டாந்துரு. தினம் பிரார்த்தனை. இங்கே இவன் சொல்லி நாகர் தலைவன் ஒரு கப்பலுக்கு ஏற்பாடு பண்ணி இவரை கூட்டிக்கிட்டு பல பேர் போய் நிறைய பொருளெல்லாம் கொடுத்து இறங்குறார். ஆதிரைக்கு சந்தோஷம். காவிரிப்பம்பட்டினத்தில் கற்பு கரசி ஆதிரை என்று எல்லோரும் போற்றினார்கள். நிறுத்துங்க. அந்த சமயத்தில் மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு. மணிமேகலை யாரு? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு. கண்ணகிக்கு குழந்தை கிடையாது. மாதவி என்ன தெரியுமா சொல்றா? இந்த மணிமேகலையை ஏன் பொண்ணுன்னு சொல்லலை, மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை. இவ கண்ணகிங்கிற பத்தினியினுடைய பொண்ணு, பெற்ற தாய் மாதவி. அதான் மாதவிக்கு பெருமை. மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை. ஆமா, இவன் எதுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சான்? மணிமேகலா தெய்வத்தை கும்பிடக்கூடியவன். மணிமேகலா தெய்வம் யாரு? மணிவல்லவத்தீவில இருந்த ஒரு தெய்வம், பௌத்தர்களால் வழிபடப்பட்ட தெய்வம். மறக்காதீங்க, பௌத்தர்களால் வழிபடப்பட்ட தெய்வம். ஓ, அங்க எப்படி சார் பௌத்தர் போனாரு? கிமு 523, அதுல இருந்து கிமு 483, இந்த 40 வருஷம் புத்தர் அங்க இருந்தார்னு ஒரு கதை இருக்கு. புத்தர் அங்க இருந்தாராம். நாகர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சான். நாகர் ராஜாக்கள் சண்டை போட்டானான். புத்தர் சண்டையை தீர்த்து வச்சாராம். 80 கோடி நாகர்கள் பௌத்தத்துக்கு மாறினார்கள். அவர்கள் தான் இலங்கைக்கு போனார்கள். இலங்கை ராஜாக்களுக்கு இன்னைக்கும் பார்த்தா மகாநாக அந்த பேரு வைப்பாங்க ராஜாக்கள். துத்தநாக, மகாநாக, ஸ்ரீநாக, இலங்கை மன்னர்கள் பேரு பார்த்துங்க. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். மணிமேகலை. மணிமேகலை காவிரிப்பூம்பட்டினத்தில் இருக்கிறான். பூம்புகார். அந்த ஊர் இளவரசன் அவள் மேல காதல் கொண்டான். இவளுக்கு அந்த நினைப்பே கிடையாது. போன பிறவி தொடர்பு, இவளுக்கு அந்த நினைப்பே கிடையாது. ஒரு நாள் ஒரு பொய்கையில உள்ள வந்து ஒரு பூட்டிக்கிட்டா, அவன் வெளியில வர்றான், அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு மறைஞ்சிருக்கிறான். கும்பிடுறான். மணிமேகலா தெய்வம் இவளை தூக்கிட்டு போய் நம்ம நயினா தீவில் விட்டுருச்சு. சார், நயினா தீவுக்கு என்ன பேரு? மணிவல்லவத்தீவு. எந்த தெய்வம்? பௌத்த தெய்வம். அந்த ஊர்ல தான் பௌத்தர்கள் ரொம்ப பேர் வந்துட்டாங்கல்ல, 80 கோடி பேர் மாறி போயிட்டாங்கல்ல. அவங்க கும்பிட்ட தெய்வத்துக்கு என்ன பேரு? மணிமேகலா தெய்வம். ஒன்று கேளுங்க, கோவலன், கண்ணகி இவங்கள்லாம் சமணர்கள். சிவனை கும்பிட்டவங்க இல்லை. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களே ஆரம்ப காலத்தில் சமணர்கள். இந்த மொட்டை அடிக்கிற பழக்கமெல்லாம் சமணனை பார்த்துத்தான் வந்துச்சு.
மாணிக்க வாசகர் தான் இவங்களை எல்லாம் 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து சைவராக மாற்றியவர். அது கதை பெருசு, நான் அங்கே எல்லாம் போகலை. இப்போ புத்தர் அங்கே வந்திருக்கிறார். கிமு 520 எல்லாரையும் மாற்றி விட்டார். அங்கே ஒரு இடம், அந்த தெய்வத்துக்கு என்ன பேரு? மணிமேகலா தெய்வம். அந்த தெய்வத்தின் பேரைத்தான் நம்ம கோவலன் பொண்ணுக்கு வச்சிருக்கிறார். அப்ப பௌத்தமும் சமணமும் இணைந்து இருந்திருக்கின்றன. இப்ப மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலைய தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருச்சு? மணிவல்லவ தீவு, அதாவது நயினா தீவு, மறந்துடாதீங்க, கொண்டே விட்டுருச்சு. இவ முழிச்சு பார்க்கறான். அந்த தெய்வம் போன ஜென்மத்தில் நீ இன்னாரு, அந்த ராஜகுமாரன் இன்னாரு. இப்போ அந்த தொடர்பு தான் வந்தது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நமக்கு இவதான் பண்டாட்டின்னா இப்ப இல்ல, இது பழைய ஜென்மத்து தொடர்பு. இவன் தான் கணவன்னா அதுவும் பழைய ஜென்மத்து தொடர்பு. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருக்கும். இன்னைக்கு உங்களோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது எந்த ஜென்மத்து தொடர்போ தெரியல. இல்லைன்னா பேச முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. மணிமேகலை அழைத்து கொண்டு போய் மணிவல்லவ தீவில் நிறுத்தி முற்பிறப்பை எல்லாம் சொல்லி, இங்க வா, புத்த பீடிகை. இன்னைக்கும் பௌத்த கோயில் அங்கே இருக்கு. அம்பாளை சுத்தி அந்த பக்கம் வந்தீங்கன்னா வெளியில கடலை ஒட்டி அருமையா கட்டி இருக்காங்க. சிங்களர்கள் ராஜ்யம் அவங்கள்ட்ட அருமையா கட்டி இருக்காங்க அந்த இடத்தை. புத்த பீடிகை. மணிமேகலா தெய்வம் புத்த பீடிகைக்கு மணிமேகலையை அழைத்து வந்தது. தான் ஒரு பாத்திரம் இருக்கு, எடுத்துக்கோ. அது என்ன பாத்திரம்? அமுத சுரபி. தமிழ்ல அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு 80 வருஷமா. அமுத சுரபி. என்ன சார் அமுத சுரபி? அட்சய பாத்திரம். அட்சயன்னா என்ன அர்த்தம்? க்ஷயம்னா குறைகிறது. அந்த ஆளுக்கு க்ஷயரோகம் குறைஞ்சுக்கிட்டே போவாங்க. க்ஷயம்னா குறைகிறது, அட்சயம்னா அதுக்கு ஆப்போசிட். நீதிக்கு எதிர்ப்பதம் அநீதி, தர்மத்துக்கு எதிர்ப்பதம் அதர்மம், க்ஷயவுக்கு எதிர்ப்பதம் அட்சயம். க்ஷயம்னா குறைகிறது, அட்சயம்னா வளர்றது. அட்சய திருதிய அன்னைக்கு யாருக்கு என்ன கொடுக்குறியோ அது உனக்கு வளரும். பணத்தை கொடுத்தா பணம் வளரும், சோறு போட்டா சோறு வளரும். அட்சய திருதிய அன்னைக்கு நகை வாங்கணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. நகைக்கடைக்காரங்க சேர்த்து விட்டாங்க, நம்மெல்லாம் அதுக்கு பலியாயிட்டோம். அட்சயன்னா என்ன அர்த்தம்? வளர்வது. அன்னைக்கு கொடு, வளரும். அட்சய பாத்திரம் கிடைச்சது. அட்சய பாத்திரம்னா என்ன? அது யாருக்கு வந்தது? முடிஞ்சா அந்த கதையை அடுத்தாப்புல சொல்றேன். அட்சய பாத்திரம் எங்கே இருக்கு? மணிமேகலா தெய்வம் காட்ட புத்த பீடிகை கும்பிட்டா அதை எடுத்துக்கிட்டான். தெய்வம் சொன்னது, முதல்ல இதுல யாராவது பிச்சை போட வேண்டும். பிச்சை போடக்கூடியவள் உயர்ந்த பத்தினி தெய்வமாய் இருக்க வேண்டும். அப்பத்தான் அதுக்கப்புறம் எடுக்க எடுக்க வளரும். முதல்ல கடவுளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், அப்புறம்தான் அவரு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாரு. நீனு கையை பிடிச்சுக்கப்படாது, புரியுதா? யாராவது பத்தினி தெய்வம். யாருடா பத்தினி தெய்வம்? அந்த சாதுவன் மனைவி ஆதிரை. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? இப்பத்தானே சொன்னேன். கணவனுக்காக தவங்கிடந்தவள், நாகர் இனத்திலே இருந்து தப்பித்து வந்தவன் சாதுவன். சாதுவன் மனைவி ஆதிரை காவிரிப்பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள். மணிமேகலை அங்க போய் நிற்கிறான். தெய்வம் கொண்டே விட்டுருச்சு. காவிரிப்பூம்பட்டினத்தில் ஆதிர வீடு பிச்சை எடுக்கிறான். ஆதிர வெளியில வந்தா, பாரகம் எங்கனும் பசிப்பிணி அருக, உலகம் பூரா
பசி என்ற பிணி அருகட்டும். பிணி வேற, நோய் வேற, தெரியுமா? நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப வரும். புரியுதா? ஒரு வியாதி வந்துச்சு, டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஊசியை போட்டாரு, சரியா போச்சு. காலையில் எந்திரிக்கிறேன், 5 மணி, கபகபாங்குது, ஒரு கப் காப்பியை ஊத்துறேன், சரியா போச்சு. 8 மணி திரும்ப கபகபாங்குது, 4 இட்லி, 2 தோசை, 3 வடை, கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் இடியாப்பம், கொஞ்சம் பொங்கல், ஏதோ கொஞ்சம், சரியா போச்சு. தீந்து போச்சா? மத்தியானம் 1 மணி திரும்ப வரும், சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம். சாயந்தரம் 4 மணி திரும்ப வரும், 2 டீ, 1 கப் காஃபி, 2 வடை, கொஞ்சமா. ராத்திரி 9 மணி, அதுக்கு மேல வரிசைக்கு வரும். இதுக்கு பேரு பிணின்னு பேர், பசிப்பிணி. புரியுதா? பசி நோய் இல்லை, பிணி. பிணிக்கு மருந்து கொடுத்தா வரும். பிணியில எத்தனை பிணி? 3. 1 பசிப்பிணி, 2 சோர்வு பிணி. ராத்திரி 10 மணி ரொம்ப அசதியா இருக்கு, தூங்கிடுவோம், நாளைக்கும் அசதியா இருக்கும். சோர்வுக்கு மருந்து, சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம், பசிப்பிணிக்கு மருந்து உணவு. 3வது பிறவி பிணி. பிறவி வந்துகிட்டே இருக்கும். இந்த பிறவி, அடுத்த பிறவி, இது வரைக்கும் நான் எத்தனை பிறவி எடுத்தனோ தெரியாதே. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனது அபயம் எனது உயிருடலும், இனி உடல் விடுக முடியாது. பிறவி பிணி. பசிப்பிணிக்கு மருந்து உணவு, சோர்வு பிணிக்கு மருந்து தூக்கம், பிறவி பிணிக்கு மருந்து ருத்ரகாளியம்மன் திருவடி. வேற ஒருத்தரும் பிறவி பிணிய மாற்ற முடியாது. ஆண்டவன் காலில் விழுந்தரணும், அப்பா பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். கடவுள்தான் பிறவி பிணிக்கு மருந்து. முதல் பிச்சை யாரு போட்டா? ஆதிரை. திருவாதிரைங்கிற பேரு அவ்வளவு சிறப்பானது, தெரிஞ்சுக்கிடுங்க. திருவாதிரை தானே சிவனுக்குரியதுன்னு சொல்றோம். என்ன சிவபெருமான் என்ன திருவார நட்சத்திரத்தில் பிறந்தாரா? பிறக்காத ஆடு. அவருக்கு டிஓபி கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா டேட் ஆஃப் டெத்தும் இருக்காது. அவர் பிறவா யாக்கை பெரியோன். ஆனா என்ன சொல்றோம்? ஆதிரையான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்னு அர்த்தமா? இல்லை. திருவாதிரை நட்சத்திரம் போலே மிக சிறப்பாக, மிக பெரிதாக, செக்கச்செவேல்னு இருப்பவர். திருவாதிரையான்னா என்ன அர்த்தம்? திருவாதிரை மாதிரி, ஏதோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரும். திருவாதிரை மாதிரி இருப்பவர். திரு ஆதிரைன்னு அர்த்தம் தெரியுமா? நல்லா கேட்குறீங்கல்ல. ஒன்று சொல்றேன். திரு என்பது சிவபெருமான். திருவே என் செல்வமே தேனே வானோர் செடுஞ்சுடரே செடுஞ்சுடர் நல் ஜோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே. அப்பர் சுவாமி தேவாராம். திருன்னா யாரு? சிவபெருமான். ஆன்னா யாரு? ஆன்மா. ஆ பசு. ஆன்னா பசு தானே, நம்ம தானே பசு. ஆ திரையினா என்ன? ஆண்டவனையும் நம்மையும் மறைக்கக்கூடிய திரை, அதுக்கு பேரு தான் பாசம். ஓ திருவாதிரையினா பசு, பதி, பசு, பாசம், கரெக்டா வருஷப்படி வருதே. திருன்னா பதி, ஆன்னா பசு, திரையினா பாசம். சைவ சித்தாந்த பதி பசு பாசம்தான் திருவாதிரை. ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு என்ன பேரு? ஆதிரை. பாரக மடங்களும் பசிப்பிணி ஒளிக. சோறு போட்டுதா வர ஆரம்பிச்சுது. மணிமேகலை எல்லா இடத்திலையும் சாப்பாடு போட்டாள். சிறைக்கு போனாள். சிறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாள்.
சாத்தனார் சீத்தலை சாத்தனார் பாடினார், சிறை கோட்டம் அறக்கோட்டமாகியது. யார் செய்த சாதனை? மணிமேகலை. அவளுக்கு அந்த பாத்திரம், அட்சய பாத்திரம் எங்க கிடைச்சது? நம்ம மணிவல்லவ தீவு. அடுத்த செய்தி, பர்மாவில் தம்மசோக மகாராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். பெரும்பகுதி அது எல்லாமே பௌத்தத்தை ஒட்டி வந்துருச்சு. இருந்தாலும் அவர்கள் பௌத்தர்களாய் இருந்தாலும் நாகபூஷணியை வழிபட்டார்கள். ஏன்னா இந்த ஊர் மேல, இந்த கோயில் மேல அந்த அளவு பக்தி. அந்த ராஜா தம்மசோக மகாராஜா குழந்தை இல்லை, நாகபூஷணியை வழிபட்டார். இங்கே வந்து இருந்தார், வழிபட்டார், ஆண் குழந்தை பிறந்தது. கோயிலின் ஒரு பகுதியை அவர் கட்டி கொடுத்தார். எல்லாம் போயிடுச்சு, டச்சுக்காரன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான். சோழ நாட்டில் ஒரு ராஜா, நெடுமுடி கிள்ளின்னு பேரு. நெடுமுடி கிள்ளி கப்பல்ல வந்தான். கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் தனியா தீவுல கிடக்கிறான். எந்த தீவு? நம்ம மணிவல்லவ தீவு. இங்கே பீலிவளை அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இந்த ஊர் பொண்ணு நாகரினம் பீலிவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தொண்டைமான் இளந்தரையன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த தொண்டைமானுக்கு அவன் கொடுத்து பின்னாலே அவன் திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சோழ நாட்டு ஆட்சியை கைப்பற்றி காஞ்சிபுரத்தை ஜெயிச்சு காஞ்சிபுரத்தை தொண்டைமானுக்கு கொடுத்தான். அதனாலே அந்த பகுதி தொண்டை நாடு எனப்பட்டது. தமிழ்நாட்டில் எத்தனை பகுதி? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, வேடமுடைத்து மலை நாடு, மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து, பூடியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்ட நாட்டில் சான்றோர்கள் அதிகமா. சேக்கிழார் பிறந்தது. ஔவையார் பாட்டு. சோழன் நெடுமுடி கிள்ளி மணிவல்லவ தீவுக்கு வந்து அன்னையை வணங்கி பீலிவடையை மணந்து கொண்டு தொண்டைமான் இளந்தரையனை பெற்று அவனுக்கு காஞ்சிபுரத்தை கொடுத்தான். மூலஸ்தானத்தில் இப்ப இருக்கிற அம்பாள் சிலை 14,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனி மாசம் திருவிழா நடக்குது அம்பாளுக்கு. 15 நாள் திருவிழா. 11வது நாள் கடலுக்குள்ள 2 கல்லு. என்ன 2 கல்லு? ஒன்று கருடக்கல்லு, இன்னும் ஒன்று பாம்பு கல்லு. அந்த சாபம் தீர்ந்தது இல்லை. சாபம் தீர்ந்த உடனே கருடன் ஒரு கல்லாகிறான், கத்துரு ஒரு கல்லாகிறாள். அது பாம்பு கல்லு, இது கருடக்கல்லு. 2 கல்லு இன்னைக்கும் இருக்கு. 11ஆம் நாள் திருவிழாவில் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கருடக்கல்லை சுற்றி கருடன் பறக்கிறான். இதுக்கு என்ன பேரு? கருட பூஜைன்னு பேரு. அற்புதமான திருத்தலம். டச்சுக்காரர்கள் இந்த தீவுக்கு ஹார்லம்னு பேர் வச்சான். அடிச்சு விட்டு பேரு வேற வச்சுட்டு போயிட்டான். கேரளத்தில் நாயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகர்கள் தான் கேரளத்து நாயர்கள். ஒரு ஆராய்ச்சி இருக்கு. இந்த நாகவம்சம் இருக்கே, இவங்க தான் கேரளத்து நாயர்கள். நாக தீபம்னு அந்த பகுதிக்கு பேரு. இந்த எல்லா தீவுக்கும் சேர்த்து என்ன பேரு? நாகதீபம். ஈழ மன்னர்கள் நாக என்று பெயரோடு சேர்த்து கொள்வார்கள். அப்பவே சொல்லிட்டேன். மகாநாக, துல்லத்து நாக, ஈழநாக, சிறீநாக. ரொம்ப முக்கியமான செய்தி. தட்ச யஜ்ஞம் முடிஞ்சது. தட்சன்னு ஒருத்தன், கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிவபெருமானை விட்டு விட்டு யாகம் பண்ணனான். அம்பாள் பராசக்தி தாட்சாயணி. சிவபெருமான்கிட்ட போய் கேட்டா, எங்க அப்பா யாகம் பண்றாரு, நான் போயிட்டு வரேன்.
நம்மளை கூப்பிடாம யாகம் பண்றாரு. நீ போக வேண்டாம். இல்லை, நான் போகணும். போ. என்ன சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாருல்ல, போ. முடிஞ்சு போச்சு. அங்கே ஞாபகம் மறக்க முடியுமா? அந்த காலத்து படமெல்லாம் அப்படி படமுங்க. நல்லா பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இப்பவும் சமயத்தில் ராத்திரி 9 மணிக்கு நான் டிவியை போட்டு அந்த படம் போட்டான்னா தொலைஞ்சேன் 1 மணி வரைக்கும் உட்கார்ந்துருவேன். நல்லா இருக்கு படம். நாளை காலையில் தூங்கிட்டு போகிறோம். திருவிளையாடல். சரி, அது ஒரு பக்கம். போயிட்டான். அங்க போய் பார்க்கறா, சிவபெருமானுக்கு மரியாதை இல்லை. அப்பாட்ட சொல்றா, அப்பா தட்சன் கேட்கல. பயங்கரமான கோபம். உன்னுடைய யாகம் அழிந்து போகட்டும். இங்கிருந்து வீரபத்திரர், பத்திரகாளி புறப்பட்டு போனார்கள். யாகம் அழிந்தது. அம்பாள் பராசக்தி உடம்ப பார்க்கிறா. இந்த உடம்பு தட்சன் கொடுத்த உடம்பு. தாட்சாயணி வேண்டாம், உடம்ப பிச்சு 51 இடத்துல வீசிவிட்டான். உடம்ப பிச்சு 51 இடம் சக்தி பீடங்கள். ஹார்ட் விழுந்த இடம் எங்க மதுரை. இதயம் விழுந்த இடம் மதுரை. இதயத்துக்கு சான்ஸ்கிரிட் ஹிருதயம். மதுரையில் மீனாட்சி சன்னிதானத்தில், இப்போ இருக்கிற சன்னிதானத்தில் மீனாட்சி சிலை இருக்கிற இடத்துல ஹிருதயம் போய் விழுந்தது. மதங்க முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தார், தெரிஞ்சு போச்சு. அந்த ஹிருதயத்தை அப்படியே வச்சார். ஸ்ரீ சக்கரத்தை அதுக்கு மேல பிரதிஷ்டை பண்ணினார். மரகத கல்லை கொண்டு வந்தார். அம்பாள் மீனாட்சி சிலையை உருவாக்கினார். கையினால பிடிச்சார். உளி கிடையாது. கையினால பிடிச்சு மீனாட்சி சிலை கீழே அந்த ஹிருதயத்தை சுத்தி ஒரு ஆறு ஓடிட்டு அந்த ஆத்துக்கு ஹிருதய மாலான்னு பேர் வச்சார். மாலை மாதிரியா. என்ன பேரு? ஹிருதய மாலா. இன்னைக்கு அந்த ஆத்துக்கு பேரு கிருதுமால் நதி. சாக்கடையா ஓடிட்டு இருக்கு. அம்பாளுடைய ஹிருதயத்தை சுத்தி வந்த நதி ஹிருதய மாலா. அந்த அம்பாளுக்கு என்ன பேரு? ராஜமாதங்கி. மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டமையினாலே அவளுக்கு என்ன பேரு? ராஜமாதங்கி. அது மாதிரி 64 சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம், திரிபுர பைரவி பீடம் இரண்டும் மணிபல்லவத்தில் இருக்கின்றன. பிரபஞ்ச உற்பத்தி அப்படின்னு ஒரு நூல், அந்த நூல் இதையெல்லாம் சொல்லுகிறது. நயினை முத்துக்குமாரசாமி என்ற புலவர் நாகபூஷணி மீது அந்தாதி மாலை பாடியிருக்கிறார். நமசிவாய மாலை பாடியிருக்கிறார். நாகமணி புலவர் நயினை மான்மியம் பாடியிருக்கிறார். நாகேஸ்வரி அம்மை பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தில் இருந்து ஒரு பாட்டு சொல்றேன். 10 பாட்டு. ஒரு பாட்டு அவளுக்கு அர்ச்சனை. நம்ம இங்கே இருந்தபடி யாருக்கு அர்ச்சனை பண்றோம்? நாகபூஷணிக்கு அர்ச்சனை பண்றோம். சக்தி பைரவி அக்கு அணியும் முக்கண்ணி. அக்குன்னா ருத்ராட்சம். அக்கணியும் முக்கண்ணி ஷடாதரி ஷடாட்சரத்தி சங்கரி சுமங்கிலி மதங்கி. மாதங்கிதான் மதங்கி. அருளம்பிகை சௌந்தரி சண்ட சண்டி. சண்டனை வென்ற சண்டி. உத்தமி பராபரை மனோன்மணி சிவானந்தி உமை இமயம் உதவும் அங்கை உலகுதவும் அன்னை யாமடை பொன்னின் அம்பலவர் உடன் இடம் மகிழ்ந்து மேவும் நித்திய கல்யாணி சாம்பவி புவன கௌமாரி நிமல மகமாயி என்றே. அப்பா, இத்தனை திருநாமம் என்றே நெஞ்சில் நிதமும் நினைவு தந்து உனை வணங்க வரும் நின் அடியவர்க்கு அருளுவாய். இத்தனை பேரையும் சொல்லி உன்னை கும்பிடக்கூடிய அடியவர்களுக்கு அருளுவாய். நத்துலவு சுத்தமணி. மாணிக்கம் கிடைக்கிறான். நத்துலவு சுத்தமணி எய்து நயினா நகரில். எந்த ஊரு?
நயினா நகரில் நாடு முறை யாழின் முடியே. அவ பேச ஆரம்பிச்சா யாழ் தயங்குமா, யாழ் வெட்கப்படுமா. அவளுக்கு என்ன பேரு? யாழின் மொழியே. வேதாரண்யத்தில் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? யாழையும் படித்த மொழியாள், பண்ணினேர் மொழியாள்னு. அதைத்தான் பின்னால நம்ம அப்பர் சுவாமி பாடுவார். அங்கே போர்டு பார்த்தீங்கன்னா யாழை படித்த மொழியாள், நல்லா வரணும். லா யாழை படித்த மொழியாள். அந்த ஊரில் வேதாரண்யத்தில் சரஸ்வதி கையில் யாழ் இருக்காது. ஏன் இருக்காது? அம்பாள் பேசினாலே யாழை விட நல்லா இருக்கு, நமக்கு என்னத்துக்கு யாழ்னு தூக்கி போட்டுட்டாலாம் வேதாரண்யம். அது மாதிரி இப்போ நெஞ்சில் நிதமும் நினைவு தந்துனை வணங்க வரும் நின் அடியவர் கருளுவாய் நத்துளவு சுத்தமணி எய்து நயினா நகரில் நாடு முறை யாழின் முடியே. நாகமணியும் பரமர் பாகமுருமேக சிவ நாகேஸ்வரி அம்மையே. போதும். அப்பவே ஒன்று சொன்னேன், இந்த அமுத சுரபி அது எப்படி சார் இந்த ஊருக்கு வந்துச்சு? அமுத சுரபி அது எங்கேயாவது இருக்கிறன்னு தெரிஞ்சா நம்மளும் கூட எடுத்துட்டு வரலாம்ல. அமுத சுரபி எங்கே எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு, யாரு கொடுத்தா, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். அரவண அடிகள்னு ஒருத்ததெல்லாம் மணிமேகலையில் இருக்கு. ஓ, மணிமேகலைன்னு ஒரு நூல் இருக்கு, அது தெரியுமோ? அது வேற பயமா இருக்கு. சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுக்கும் இரட்டை காப்பியங்கள்னு பேரு. சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் மாதவி கதை. மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பொண்ணு மணிமேகலை. மணிமேகலையினுடைய வரலாறு இது. வேடிக்கை என்ன தெரியுமா? இளங்கோவடிகள் சமணர், சீத்தல சாத்தனார் பௌத்தர். சிலப்பதிகாரன் சமணம், மணிமேகலை பௌத்தம், புத்தர் அந்த காலம். இதுல மணிமேகலைக்கு அரவண அடிகள்னு ஒருத்தர். அவர்கிட்ட போய் கேட்கிறா, ஆமா இந்த அட்சய பாத்திரம் இது அமுத சுரபி இது எப்படி வந்துச்சு, இங்க வந்துச்சேன்னு கேட்கிறார். அவர் பெரிய கதை சொல்றார். நான் சுருக்கமா சொல்றேன். காசி, காசியில பஞ்சகன் அப்படின்னு ஒரு பிராமணன், விஸ்வநாதரை கும்பிடக்கூடிய அந்தணன். அவனுக்கு மனைவி சாலின்னு பேரு. கொஞ்சம் தப்பான பாதையில போயிட்டான். ஒரு குழந்தை பிறக்க போகுது, கர்ப்பிணி ஆயிட்டான். இவன் என்ன பண்ணனா, வீட்டை விட்டு விரட்டி விட்டான். அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தை, கொர்க்கைக்கு வந்துட்டா. கொர்க்கை எங்கே இருக்கு? பாண்டிய நாடு. அடே அப்பா, காசியில இருந்து வழியில வந்துட்டான், கொர்க்கைக்கு வந்துட்டான். கொர்க்கையில இந்த கோனார்கள், யாதவ பெருமக்கள், கோவலர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை. அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டான். என்ன முறதவரி பிறந்த பிள்ளை. ஒரு பசுமாடு பார்த்தது. 7 நாள் பசுமாடு பால் கொடுத்தது. ஒரு பிராமணர் வந்தார். ஐயோ குழந்தை ரொம்ப நல்லா இருக்கே, எடுத்து வளர்ப்போம். அந்த பிராமணர் குழந்தைய வளர்த்தார். இந்த குழந்தைக்கு நம்ம அப்பா அம்மா யாரு தெரியாது, பசு பால் கொடுத்தது தெரியாது. இந்த குழந்தைய அந்த அந்தணர் வளர்த்தார். நல்ல பையன். ஒரு 7-8 வயசாச்சு. ஒரு இடத்துல யாகம் பண்ணினாங்க. இந்த பையன் யாகத்துக்கு போனான். யாகத்தில் பசுவை கொல்ல போகிறார்கள். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. பசுவை கொல்வது, குதிரையை கொல்வது, அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே தடுத்தான். பசுவை கொல்லக்கூடாது, பாவம். எவ்வுயிர்க்கும் அன்பாய் இருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இறைவன் ஆலயம், போடான்ட்டாங்க. அதுல உள்ள ஒருத்தன் எந்திரிச்சான். இவன் ஒழுக்கங்கெட்ட சாலி மகன், எப்படியோ கண்டுபிடிச்சுட்டான். சில பேருக்கு இதுவே பொழப்பு. அடுத்தவன் என்ன, எங்க, எப்படி பிறந்தான், உனக்கு என்ன கேடு, உன் பொழப்ப பார்த்துட்டு போக வேண்டியதானே.
இவனுக்கு எல்லாரும் ஆபுத்திரன்னு பேர் வச்சாங்க. பசுமாடு தானே 7 நாள் பால் கொடுத்தது, ஆபுத்திரன். இவன் என்ன சொல்றது? இவன் ஒழுக்கங்கட்டவளுக்கு பிறந்தவன். எப்பவுமே ஒழுங்கா ஒன்னு சொன்னா அதை கேட்க மாட்டாங்க. இவன் யாருன்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. யாரு சொன்னா என்னங்க, ஒழுங்கு ஒழுங்கு தானே, அவன் சொன்னது சரிதானே. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டானா இவனை ஊரை விட்டு விலக்கி விட்டாங்க. இந்த பையன் அழுதபடி ஒரு 17-18 வயசு மதுரைக்கு வந்துட்டான். மதுரையில் ஊர் அம்பலம் கோயில், படுத்து தூங்குறான், பிச்சை எடுக்கிறான். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பிச்சையை போடுறாங்க, மிச்சத்தை இவன் சாப்பிட்றான். எடுக்கிறது பிச்சை, அதில் எல்லாருக்கும் தானம். மனசப்படி அடுத்தவனுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது. எங்கள் செட்டிநாட்டில் சொல்லுவாங்க, அந்த பையன் தானா தின்னு வீணா போவான்னு. ஆமாங்க, தானா தின்னா என்ன ஆகும்? வீணாத்தானையா போயிடும். அடுத்தவனுக்கு கொடு, உனக்கு என்னைக்கும் சோறு கிடைக்கும். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு 10 சன்னியாசிகளை கூப்பிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு போடணும். அதுக்கு பேரு ஆண்டிக்கு வடிக்கிறது. புரட்டாசி மாதம் அந்தணர்கள், வைஷ்ணவர்கள், நாமம் போடுறவங்க, தாதர்கள், அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடணும். அது பெருமாளுக்கு வடிக்கிறது. செட்டி நாட்டில் எத்தனையோ காலமா எங்க தாயார் செய்வாங்க ஐயா. திங்கட்கிழமை கார்த்திகை மாசம் வந்துட்டா 4 பேர் சாமியார்களுக்கு சாப்பாடு. அதுக்கு என்ன பேரு? ஆண்டி. யார் ஆண்டி? பழனி ஆண்டவன் தான் ஆண்டி. அவரா சாப்பிடுறாரு? பழனி ஆண்டவன் சாப்பிடுறான்ப்பா. எதுக்கு சொல்ல வந்தேன்? அடுத்தவனுக்கு சோறு போட்டுத்தான் சாப்பிடணும். திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? மத்தியானம் சாமிக்கு நைவேத்தியம் ஆகுமா? முதல்ல ஒரு கட்டி எடுத்துக்கிட்டு போய் வெளியில இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம்தான் சாமிக்கு நைவேத்தியம். இந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா பேரு? சாட்சி போஜனம். அவங்கள சாட்சியா வச்சுத்தான் பெருமாளுக்கு கொடுக்கணுமா. நம்ம சாப்பிடுற போது ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணுமா. சாட்சின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு அர்த்தம். இந்த பாரு, இதுதான் லட்டு, தெரியுதா? இது அல்வா, பார்த்திருக்கியா? அப்படி இல்லை. ஆமா, திருப்புகள் ஞாபகம் வருதா தாயி? தாக்கமறுக்கொரு சாரையை வேறொரு சாட்சி அறப்பசியாரியை. அம்மா கரெக்டா பிடிச்சிட்டாங்க. அதுதான் முன்னால் உட்கார வைக்கிறது. தாக்கமறுக்கொரு சாரையை வேறொரு சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாவியப்பா நான். அருணகிரிநாத சுவாமி சொல்றார். எதுக்கு சொல்ல வந்தேன்? பிச்சை எடுத்தான், அதை எல்லாருக்கும் போட்டான். அம்பலத்தில் ராத்திரி தூங்குறான். அம்மா, கலைமகள் காட்சி கொடுக்கிறான். உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் நான் சோறு போடணும். இந்தா அமுத சுரபி வச்சுக்கோ. கலைமகள் தான் அமுத சுரபியை ஆபுத்திரனுக்கு கொடுத்தாள். புரியுதா உங்களுக்கு? நானா சாப்பிட்டா கொடுக்க மாட்டான். ஒன்று சின்ன விஷயம் சொல்லிப்படுறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நெல்லு கிடைச்சது. எந்த ஊர்ல? திருக்கோடிலி பக்கத்தில் குண்டையூர். குண்டையூர்ல கடவுள் நெல்லு கொடுத்தார். நெல்லா கொடுத்தாரு. இந்த சிவபெருமானுக்கு மட்டும் கொஞ்சமா கொடுக்க தெரியாது. பெரிய நெல்லு மலையவே கொடுத்து விட்டாரு. இவர் பார்க்கிறாரு, இந்த மலையை நான் எப்படி எங்கள் ஊருக்கு தூக்கிட்டு போறது? திருவாரூர் எங்கே இருக்கு? குண்டையூர் எங்கே இருக்கு? திருக்கோளிலி பெருமானே, இதை ராத்திரியோட ராத்திரியா திருவாரூர்ல கொடுத்துறியா? நீள நினைந்தடியேன் உமை நித்தலுங்கை தொடுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமேன். கோடிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆடிலயம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. அப்பா, பகல் நேரத்தை அனுப்பிச்சா டிராபிக் ஜாம் ஆயிரும், ராத்திரியில அனுப்புறேன். சிவபெருமான் ராத்திரியில பூதங்களை விட்டு அனுப்பிச்சாராம். திருவாரூர் போரா வந்து நெல்லை கொட்டி பிடிச்சுத. மறுநா காலையில ஒருத்தனும் கதவை திறக்க முடியல. கதவுக்கு முன்னால மலை மாதிரி நெல்லு கொட்டி கிடக்கு. என்ன ஆகிறது? பறவை நாச்சியார் ஜன்னல் வழியா சொன்னாலாம் அடுத்த வீட்டுக்கு, அவள் அவ வீட்டுக்கு முன்னால கிடக்கிற நெல்லை அவங்க எடுத்துக்கிடுங்க. 5 நிமிஷம் ஊரு சுத்தமாயிருச்சு. ஒண்ணு கேட்கிறேன், நம்ம கேட்டா சிவபெருமான் நெல்லு கொடுப்பாராமா?
ஒரு காலும் மாட்டார். எழுதித்தாரேன். ஏன்? நெல் கொடுத்தா நம்ம உள்ள வச்சு பூட்டி விடுவோம். பரவனாச்சியார் என்ன சொன்னா, யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல் கிடக்கோ அவங்க எடுத்துக்கிடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச போது கடவுள் நெல்லு மலையை கொடுப்பார். ஆபுத்திரன் என்ன நினைச்சான்? சாப்பாடு போடணும். கலைமகள் அமுத சுரபியை கொடுத்தாள். பஞ்சம் வந்துருச்சு. 12 வருஷம் ஆபுத்திரன் அமுத சுரபியினாலே சோறு போட்டான். மழை பெஞ்சது. ஒருத்தனை இவன்கிட்ட வரல. ஐயையோ, மதுரையில நம்மள்கிட்ட வந்து ஒருத்தனும் சாப்பாடு கேட்க மாட்டேங்கிறானே. சாவக நாடு, சாவக தேசம், அங்கே போனா அங்கே பஞ்சம். அங்கே சாப்பாடு போட்டான். வணிக கப்பலில் போனான். ஒரு மணிவல்லவ தீவுக்கு வந்துட்டான். மணிவல்ல தீவுல இறங்கினாங்க. சுத்தி பார்த்தாங்க. இவன் என்ன பண்ணனா, களைப்புல தூங்கிட்டான். கப்பல் போயிடுச்சு. மணிவல்லவ தீவிலே ஆபுத்திரன் அமுத சுரபியோடு படுத்து கிடக்கிறான். உள்ளே வந்தா நாகபூஷணியை வணங்கினான். அம்மா, இந்த வாழ்க்கை போதும். வடக்கு நோக்கி உட்கார்ந்தான். அமுத சுரபியை புத்த பீடிகையிலே வைத்தான். வடக்கு நோக்கி உட்கார்ந்தான். இறந்து போய்விட்டான். இதுக்கு பேரு வடக்கிருத்தல்னு பேரு. அந்த ஆபுத்திரன் கொடுத்த அந்த அமுத சுரபியைத்தான் மணிமேகலை எடுத்தாள். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாள். எவ்வளவு வரலாறு இருக்கிறதுல. நம்ம இவ்வளவு நேரம் எங்கே இருந்தா? யாழ்ப்பாணத்தில் இருந்தோமா. கதிர்காமத்தை கும்பிட்டோம், திருக்கேதீச்சரத்தை கும்பிட்டோம், திருக்கோணேச்சரத்தை கும்பிட்டோம், நகுலேஸ்வரத்தை கும்பிட்டோம், நல்லூர் கந்தசாமியை கும்பிட்டோம். நம்ம அந்த 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 இடத்துக்கு என்ன பேரு? செல்வச்சந்நிதி. செல்லச்சந்நிதி பெருமானை கும்பிட்டோம். யோக சுவாமியை வழிபட்டோம். நாகபூஷணியை கும்பிட்டோம். எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றி. நான் இதை பேசணும்னே நினைச்சேன். ஏன்னா ஏகப்பட்ட செய்திகள் இல்லாட்டி வெளியில தெரியாமலே போயிடும். சார், இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்களே, அது யாரு? அது என்னமோ சிலோன்ல உள்ள ஒரு சாமி. அப்படித்தான் தெரிய வேண்டாம். ஒரு கிறிஸ்தவனை கேட்டால் அவளதுன்னு சொல்றான். ஒரு இஸ்லாமியனை கேட்டா குரான் அவன் சொல்றான். நம்மளை கேட்டா எங்க அப்பா கும்பிட்டாரு, நானும் கும்பிடுறேன். சொல்ல தெரியல. தெரியணுமா வேண்டாமா? நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த நோக்கமே. எனக்கு வயசு 82. புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது புஸ்தகம் வச்சிருந்தா வாங்கிடுவேன். தாமரக்கண்ணன்ட்ட புஸ்தகம் இருக்கா? வாங்கி உட்கார்ந்து ஒரு தரம் படி. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த படிச்சது சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சபை கிடைக்கல, நல்ல சபை கிடைத்திருக்கிறது. நம்ம சொன்னா கேட்கக்கூடிய சபை. எல்லாருக்கும் நன்றி.